Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், தென் அதுக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th இங்கிலீஷ் யூனிட் 2ல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் தான். அந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்ற ஸ்டோரி. இதை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC மாரிகான் அப்படின்ற மேரிகான்றவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா பார்ட் 1 கண்டினியூவேஷன் தான் பார்ட் 2. ஸோ அதனால் பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி ஆத்தர் பார்த்துருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாசரி செக்ஷன் அண்ட் ஸ்டோரியோட ஒரு ஹாஃப் ஸ்டோரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஹாஃப் ஸ்டோரி எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேரிகான் வந்து அவங்க வந்து ஒரு பென்சில்வேனியாவில் நடக்கிற அந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கர் இவங்க வந்து பாக்ஸிங்காக வந்து இவங்க வந்து அந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சில்வர் மெடல் தான் வாங்குறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்காங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். The greatest disadvantages for me was my loss of appetite. Appetite means hungry. ரொம்ப பசிக்கிறது தான் நம்ம appetite அப்படின்னு சொல்லுவோம். I was not accustomed to the food there. Try as I might, I could not eat to food and I started to lose weight. So much so that just before the final I was only 46 kg. This is probably what cost me my dream of winning gold and I was very disappointment. I went to my room and cried, but the coaches were kind. They were consoled me and lauded me. Lauded means congratulations பண்றது. Okay, lauded me on the silver win. I was only one in the team to get a medal. But the biggest thing I took away from this championship was the conviction that I could take on my boxer. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஏன் வந்து அவங்களால வின் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்களுடைய கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பிடேட், அதாவது ஃபுட்டு. என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து இவங்களுக்கு வந்து சரியாக வந்து டேஸ்ட்டுக்கு அவங்களுடைய பசி போக்குற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ட்ரை as might, I could not eat food and started lose weight. அவங்களால சரியாக சாப்பிடாதனால அவங்களோட வெயிட் வந்து எப்படி கம்மி ஆயிடுச்சு? I was only 46 kg ஆயிடுச்சு. This is probably the what cost of my dream of winning gold. இதுதான் வந்து என்னுடைய கோல்டை வந்து கோல்டு மெடலை வாங்குறதுக்காக இருந்த அந்த இது வந்து ட்ரீம் வந்து கம்மியாகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டா தான் வந்து அவங்களால வந்து ஃபைட் பண்ண முடியும், பாக்ஸிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் I went to my room and cried. அதனால் அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே அவருடைய கோச் வந்து ரொம்ப கைண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை கன்சோல் பண்ணுறாங்க அண்ட் லாடட் பாராட்டுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் வந்து வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. அண்ட் I was the only one in the team to get medal. நான் தான் வந்து மெடல் வாங்கினேன், அங்கே போயிட்டு என்னுடைய டீமில் மெடல் வாங்கினது நான் அப்படின்றதுனால வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் but the biggest thing I took away from this championship was the conviction that I could take my any boxer. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷனுக்கு நம்ம என்ன மீனிங் பார்த்தோம், நம்ம அப்பப்போ போயிட்டு மீனிங் பார்த்தா தான் நமக்கு அந்த வேர்ட் வந்து புரியும். ஓகேங்களா? ஃப்ரிம்லி ஃபெய்த் ஆர் பிலீஃப், அதாவது இந்த சாம்பியன்ஷிப் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிலீஃப், ஒரு ஒரு என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியுது. என்ன முடிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியான முடிவு என்னென்னா என்னால் எதையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. ஓகேங்களா? கன்விக்ஷன் that I could take on any boxer. Okay, in the course of career I have become used to travel and to the different ways that things work in other countries. One time in China we are giving chopstick to eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork, I had to use 2 sticks to fill my stomach.
I entered up the using both my hands and to hold the scope chip to pick up the food and push into my mouth. ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட கெரியரில் ரொம்ப முக்கியமானது இருந்துச்சு அந்த சில்வர் மெடல். அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணாங்க. ஒன் டைம் சைனா போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கிவிங் த சாக்கோப் ஸ்டிக், அந்த ஸ்டிக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கு அந்த இதில் தான் அங்கே வந்து சாப்பிட்ணும். ஆனால் இவங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நைஃபு அந்த ஃபோக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட பழக ஆரம்பித்ததுனால அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த சாக்கோப் ஸ்டிக்கை வச்சு சாப்பிட மேனேஜ் பண்ணுறாங்க. மை டீம்மேட்ஸ் ஆஸ்க்டு ஃபார் ஸ்பூன்ஸ் பட் ஐ ட்ரை டு மேனேஜ் வித் த ஸ்டிக். என் கூட வந்த டீம்மேட்ஸ்லாம் ஸ்பூன் வேணும்னு கேட்குறாங்க. பட் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா சாக்கோப் ஸ்டிக் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இட் ஹெல்ப் தட் ஐ ரியலி என்ஜாய் சைனீஸ் ஃபுட்டு. ஸோ நான் வந்து அந்த சாக்கோப் ஸ்டிக் வச்சு நான் என்ஜாய் பண்ணி அந்த சைனீஸ் ஃபுட்டை வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஐ வாஸ் ஹங்க்ரி எனஃப் தட் ஐ மேனேஜ் த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ரிக்யூட். எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இதை வந்து நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ருசிச்சு என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஏட் எனஃப் டு ஸ்டேட் ஆஃப் மை அப்பிடைட் ஹங்க்ரி. அந்த பசிக்கு ஏற்ற மாதிரி அந்த ருசியை மாற்றிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மை பிளேட் மீன்ஸ் நம்ம டேஸ்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, மை பேலட். ஆஃப்டர் 5 years ஆஃப் ட்ராவலிங் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அலாங் சம் பேக்டு ஃப்ரம் த ஹோம். சம் பேக்டு ஃபுட் ஃப்ரம் ஹோம். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இது வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 5 வருஷமாக கண்டினியூஸாக என்னோடய ட்ராவல் நடக்கிறதுனால நான் வந்து அப்பப்போ வீட்டிலேருந்து ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகவும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றாங்க. On my return, Delhi gave me a warm welcome at the airport. Back in fall, I was greeted with Grandland and trumpets and dancing. There was a victory ride across town. A felicitation programming was held in Langhor, an area that housed the government quarters. Thanksgiving prayer were said and words of praise and adulations were showered on me. I was presented with a traditional shawl. Oja Imbacha was also presented and was duly felicitated. When I spoke to the people in Langhal that day, I spoke of my hope that would win the goal in future tournament. Okay, அந்த இதுலேருந்து ரிட்டன் ஆகி அவங்க டெல்லி வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனா டூ முடிச்சு ரிட்டன் வெளியில் வரும் அந்த டெல்லி வராங்க. டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டு வந்தால் நம்ம நாட்டிலேருந்து வின் பண்ணிட்டு வரும்போது நம்ம வெல்கம் கொடுக்குறாங்களே, எந்த மாதிரி அப்படின்னா இம்ஹாலில் டெல்லியில் வந்து ஒரு வெல்கம் அந்த ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த மாலை போட்டு ட்ரம் பீட்ஸ்லாம் அடித்து டான்ஸ்லாம் ஆடி இவங்களை வந்து வெல்கம் கொடுக்குறாங்க. தெர் வாஸ் ஏ விக்டரி ரைட் அக்ராஸ் த ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம். ஃபெலிசிட்டேஷன் மீன்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம, கங்க்ராச்சுலேட்டர் அட்ரஸ். அதாவது வந்து அவங்களுடைய பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்ஹால் அப்படின்ற ஒரு டவுனில். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏரியா தட் ஹவுசஸ் த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். அது வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஏரியா. ஓகே, Thanksgiving the prayers were wished, said and words praise, the adulations were showered on me. அவங்க வந்து தேங்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாராட்டு வாழ்த்து எனக்காக ப்ரே பண்ணது எல்லாத்துக்கும். ஐ வாஸ் த ப்ரெசன்டட் வித் த ட்ரெடிஷ்னல் ஷால். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பொன்னாடெல்லாம் போற்றி அவங்களுக்கு மரியாதை செய்வாங்களே, அது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. Joya Imbaka was also presented and was duly felicitated. அதாவது அவங்களுடைய கோச் ஓஜா இம்பேக்சோ அப்படின்றவருக்கும் அவருக்கும் வந்து என்னுடைய கோச் அவங்களுக்கும் வந்து சேர்ந்து வந்தால் இந்த மாதிரி பாராட்டு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் when I spoke to the people in Langhal that day, அந்த நாள் வந்து நான் அந்த பீப்புள் கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னா I spoke of my hope that would win gold in future tournament. என்னுடைய நம்பிக்கையை பற்றி பேசினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு நாள் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு. At the first international medal as a silver will always mean a lot to me. The fight and all the followed are clearly attached in my memory. ETCHT அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், பொறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மெடல் அவங்க சில்வர் வாங்கின அந்த மெடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி ஃபைட் பண்ணணும், எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றது நிறைய மெமரிஸை வந்து அவங்க மனசில் பதிய வச்சுக்கிட்டாங்க அப்படின்னும். பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஆனால் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஏன்னா வித் சில்வர் மெடல் எனக்கு நான் வந்து ஆசைப்படலை. ஐ வாண்ட் அ கோல்டு மெடல். ஸோ ஐ ஹாஸ் டச் டவுன் இன் இந்தியா. ஐ வோட் தட் த நெக்ஸ்ட்
time I would bring back a gold. I knew I was good enough. ஸோ எனக்கு வந்து என்ன வேணும், கோல்டு மெடல் தான் வேணும் அப்படின்றத நான் உறுதியாக இருந்தேன். ரொம்ப தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்தேன். ஐ நியூ ஐ வாஸ் enough. இது என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஓகே. The silver in Pennsylvania and the price of money for the government had put an end to my immediate financial worries. But I wanted a job too. For that alone can bring a long-term security and a steady income. Also, around the time that I was getting married, I had no savings except a couple of life insurance policy. After my second world championship gold, the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005. I had long dreamt of getting a government job through the sports quota, and it was finally fulfilled. I earned a salary of 25,000 in that first job. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into the work as regularly as our colleges, because we tend to be away at campus and tournaments through the match of the year. I go to the office when necessary. And every time I need to go out of station, I am required to take a leave and inform in the department. Okay, இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The silver in Pennsylvania and the prize money from the government had put on in my immediate financial worries. அதாவது அவங்க வாங்கின பென்சில்வேனியாவில் வாங்கின அந்த ப்ரைஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்க்கு ஹானர் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு இருந்த அந்த ஃபினான்ஷியல் ஒரீஸை வந்து போக்குச்சு, பண தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுச்சு. பட் ஐ வாண்ட் a job to do. For that alone can bring long-term security and a steady income. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும், அதுதான் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு இன்கமாக லாங் டேர்ம் இருக்கும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆல்சோ அரௌண்ட் that time I was getting married. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க. I had no savings except a couple of life insurance policy. என்கிட்ட பெருசாக எந்த சேவிங்கும் இல்லை. மேரேஜ் பண்ணும்பொழுது என்கிட்ட இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்டு சாம்பியன் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து மணிப்பூரில் நடந்த இதில் வந்து செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அதுக்காக மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃபர்ட் மீ அ போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, விச் ஐ அக்செப்டட் இன் 2005. ஸோ 2005 வந்து அந்த போஸ்ட்டுக்கு அவங்க போகிறாங்க. ஐ ஹேட் லாங் ட்ரீம்ட் ஆஃப் கெட்டிங் எ கவர்மெண்ட் ஜாப் த்ரூ த ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ வாஸ் ஃபைனலி ஃபுல்ஃபில்ட். அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்ற கனவு வந்து ஃபைனலாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஜாப் மூலயமா ஃபுல்ஃபில் ஆச்சு. அண்ட் ஏர்ன் எ சேலரி ஆஃப் 15,000 இந்த ஃபர்ஸ்ட் ஜாப். அந்த ஃபஸ்ட்டு ஜாப்பில் அவங்களுக்கு கிடைச்ச சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. The thing about the job that are obtained through the sports quota is that we are not required to go into the work as regularly or colleges, because we tend to be away at campus and tournament through the much of year. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபில் இவங்க இருக்கிறாங்க. அந்த மீன் டைம் அவங்க என்ன பண்ணி ஆகணும், அவங்களுடைய இதுவும் விடக்கூடாது, அவங்களோட கெரியரையும் அவங்க விடக்கூடாது இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சதுனால இவங்க கொலீகஸ் மாதிரி டெய்லி வேலைக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து டோர்னமெண்ட்டு, கேம்பஸ்ஸு அந்த மாதிரி ஃபுல்லாக அவுட் ஸ்டேஷன் ஒர்க்காகவும் இருக்கும். எப்போ நீடடோ அப்போ மட்டும் இவங்க ஆஃபீஸ் போனால் போதும். வி காட் டு ஆஃபீஸ் வென் நெசசரி. எப்போ தேவையோ அப்போ ஆஃபீஸ் பண்ணால் போகணும். அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இல்லை எப்பயாவது அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியில் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு போகணும், இல்லை சாம்பியன்ஷிப்புக்கு போகணும் அப்படின்னும் போது ஐ எம் ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க போகலாம் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேவா. My medal haul continued after my marriage, putting an end to speculation. Speculation means guess, படிச்சோம் இல்லைங்களா. Among my family and friends around the particular topic, I retained the world title of Third World Women's Boxing Championship at Podas in Russia in 2005. Sarita, who had won the bronze, and I were given a hero's welcome at the Imphal airport. We were taken to the Bhagyachandra Open Air Theatre. We were grand reception was organized. Okay, my medal haul continued. அந்த அவங்க வாங்குறாங்க இல்லையா அந்த மெடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்பெக்குலேஷனாக கெஸ் பண்ணாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் சொன்னாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்லாம்.
பட் இவங்கெல்லாம் கெஸ் பண்ணதுக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இவங்களோட இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் வேர்ல்ட் பாக்ஸிங் உமன்ஸ் பாக்ஸிங்கில் வந்து சாம்பியன்ஷிப் அந்த இதில் வந்து வின் பண்ணுறாங்க அவங்க. எங்கே அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கிற போடஸ் அப்படின்ற பிளேஸில் 2005 அவங்க கூடவே வந்து சரிதா அப்படின்றவங்களும் வந்து வெண்கல ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஐ வேர் கிவன் த ஹீரோஸ் வெல்கம் அட் இன்ஃபால் ஏர்போர்ட். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வந்து இவங்க 2 பேருக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்க. வி வர் டேக்கன் டு த அந்த பாக்ய சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டரில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ரிசப்ஷனும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஐ வுட் ஹேட் எ குட் ரன் ஃப்ரம் 2001 to 2004. I won the several gold. All the senior women's boxing championship, the second women boxing championship 2002, and the second Asian women's boxing championship at Hisar in 2003, and the Witch Cup boxing championship at Pest, Hungary. In spite of this, when I got married, everybody was doubtful that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won the gold in the 3rd and 4th World Women's Boxing Championship in October 2005 and November 2006. ஓகே, ஐ ஹேட் வந்து பார்த்திங்க என்னென்னா என்னோட ரொம்ப முக்கியமான என்னுடைய லைஃப்பில் வந்து கருதப்பட்ட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 2004 வரைக்கும். அப்படின்னா ஏன் அப்படின்னா இவங்க வந்து நிறைய கோல்டு மெடல் வாங்குறாங்க. ஐ ஒன் செவரல் கோல்ட்ஸ். எது அதில் அப்படின்னு பாருங்கள். Senior Women's Boxing Championship, the second Women's Boxing Championship in 2002, and the second Asian Women's Boxing Championship at Hisar 2003, and the Witch Cup Boxing Championship at Pasi, Hungary in the place la Hungary அப்படின்றதுல. In spite of his, when I got married, no, everybody was doubtful that my medal haul would continue. ஸோ கல்யாணம் ஆனாலும் இந்த மாதிரி மெடல்லாம் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்பயுமே கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படின்னு. பட் ஆஃப்டர் த வெட்டிங் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் and won the gold in the 3rd and 4th Women's World Women's Championship. அவங்க வந்து என்ன மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd and 4th World Women's Boxing Championship அக்டோபர் 2005 and நவம்பர் 2006 நடந்ததில் வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கினாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் அவங்க வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There were a number of others international level championship in எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பிளேஸ்லலாம் போயிருக்காங்க அப்படின்னு கொடுத்தா தைவான், வியட்நாம், டென்மார்க் அண்ட் சோஆன் இந்த மாதிரி நிறைய பிளேஸ். பட் இட் வாஸ் retaining my world title in 2006 by defeating Stula Dutta of ரொமானியாவை சேர்ந்தவங்களை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க 2006 22.7. அதாவது இவங்க 22 அவங்க 7ன்றதுல 4th World Championship in New Delhi. That I consider one of the greatest achievement. It is probably the most memorable for me because I was able to win at home. இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாலும் அவங்க வந்து அந்த ரொமானியானில் வந்து சுல்தா துர்தா அப்படின்றவங்கள வந்து டிஃபீட் பண்ணாங்க இல்லையா. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபீட்டிங் அந்த 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் டெல்லியில் நடந்ததில் வந்து வின் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் அவங்க வந்து கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் நாம் விளையாண்டு டெல்லியில் நடந்ததில் நாம் வின் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் ப்ராபபிளி மஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த அதர் இண்டியன் பாக்ஸர் ஆல்சோ பர்ஃபார்ம்ட் எக்ஸ்பெக்டேஷனலி வெல். அதே மாதிரி அதர் இந்தியர்ஸும் நல்லாவே விளையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஒன் த 4 கோல்டு. அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து 4 கோல்டு மெடலும் 1 சில்வர் அண்ட் 3 ப்ரோன்ஸ் 3 வெண்கலமும் அண்ட் அவர் டீம் ஒன் த ஓவரால் டைட்டிலும் அவங்களோட டீம் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வித் திஸ் ஹாட் ட்ரிக் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன் வின்ஸ் த மீடியா வந்து என்ன வந்து அவங்களுக்கு பெயர் சுட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிறிஸ்டைன் மீ குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன்ட் மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. குயின் ஆஃப் பாக்ஸினும் அதாவது வந்து கிங் அப்படின்ற குயின் ஆஃப் பாக்ஸினும் அண்ட் மெக்னிஃபிஷியன்ட் மீன் ஒண்டர்ஃபுல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ மெக்னிஃபிஷியன்ட் மேரி அப்படின்ற வந்து பட்டமும் இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசன் வந்து ஓவர்.
ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.